வணக்கம் நண்பர்களே. என்கிட்ட ஒரு கேஸ் வந்திருக்கு. அதாவது அந்த கேஸில் என்னன்னா, ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பாகப்பிரிவினை பத்திரத்தை ரத்து செய்து சார்பதிவாளர் அலுவலகத்தில் டாக்குமெண்ட்டை தாக்கல் பண்ணுறாங்க. சார்பதிவாளர் அந்த ஆவணத்தை பதிவு செய்யாமல் பெண்டிங் வச்சிடுறாரு. அதன் பிறகு நம்ம பார்ட்டிகள் ஹைகோர்ட்டில் போய் அந்த பாகப்பிரிவினை ரத்து ஆவணத்தை பதிவு செய்ய சார்பதிவாளருக்கு உத்தரவிடணும்னு சொல்லி ஒரு ஆர்டரை வாங்கிட்டு வந்து பதிவு பண்ணுறாங்க. அதாவது 3 மாதம் கழித்து ஹைகோர்ட் உத்தரவு கிடைச்ச பிறகு பதிவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம வழக்கில் பாகப்பிரிவினை ரத்து ஆவணத்தை சார்பதிவாளர் அலுவலகத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தேதி ஒரு தேதி, சார்பதிவாளர் அந்த டாக்குமெண்ட்டை பதிவு செய்த தேதி ஒரு தேதி, 2 டேட்டுக்கும் இடையிலே 4 மாதம் இருக்குது. இப்போ அந்த பாகப்பிரிவினை ரத்து ஆவணம் எந்த தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும்? இதற்கிடையில் டாக்குமெண்ட்டையும் போட்டுட்டாங்க. அப்போ இங்கே எழக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னா, ஒரு ஆவணம் எப்போது செயல்பாட்டிற்கு வரும்? பதிவு செய்த தேதியிலிருந்து வருமா, அல்லது பதிவுக்காக சார்பதிவாளர் அலுவலகத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தேதியிலிருந்து வருமா, அல்லது ஆவணத்தில் எழுதி கையெழுத்து போட்ட தேதியிலிருந்து வருமா? இதுதான் கேள்வி. இது குறித்து ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் 25/6/2024 வழங்கியிருக்கிறாங்க. நீதியரசர் லட்சுமி நாராயணன் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் ராஜேந்திரன். பிரதிவாதிகள் 4 பேர் இருக்கிறாங்க. மார்சலின் மாரி கிறிஸ்டியன், 2வது அன்னமேரி அனிதா, 3வது பிரான்சிஸ் டொமினிக், 4வது ரீட்டா லெர்னி அப்படின்னு சொல்லி 4 பேர். இவங்க 4 பேரும் கிறிஸ்டியன்ஸ். ராஜேந்திரன் ஹிந்து. இப்போது இந்த ராஜேந்திரன் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு. அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வழக்கில் கண்ட 4வது பிரதிவாதி யார், ரீட்டா லெர்னிக்கு ஒரு 4 பிளாட்டுகள் இருந்தது. அவர்கிட்ட இருந்து பிளாட் நம்பர் 1ஐயும் 4ஐயும் நான் 14/5/2004 கிரையம் வாங்கிட்டேன். இந்த வழக்கில் கண்ட 1ஆம் பிரதிவாதி 4ஆம் பிரதிவாதிக்கிட்ட இருந்து பிளாட் எண் 2 கிரையம் வாங்கி அனுபவிச்சுட்டு வர்றாரு. இப்படி நான் 1ஆம் நம்பர் பிளாட்டையும் 4ஆம் நம்பர் பிளாட்டையும் 4ஆம் பிரதிவாதிக்கிட்ட இருந்து நான் கிரையம் வாங்கி அனுபவித்து வந்த நிலையில் அந்த இடத்த சுற்றி காம்பவுண்டு சுவர் போட முயற்சி பண்ணேன். அந்த சமயத்தில் இந்த வழக்கில் கண்ட 1 முதல் 3 பிரதிவாதிகள் 31/5/2004 இந்த வழக்கு சொத்தின் ஒரு பகுதியான பி ஷெட்யூல் சொத்தை நாங்கள் கிரையம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய சொத்திற்குள் அத்துமீறி நுழைந்து ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி பண்ணாங்க. ஆனால் நான் 1ஆம் பிரதிவாதி 4ஆம் பிரதிவாதிகிட்ட இருந்து கிரையம் வாங்கிறதுக்கு முன்பாகவே நான் கிரையம் வாங்கிட்டேன். அதனால் 1ஆம் பிரதிவாதி பெற்றிருக்கும் கிரையம் சட்டப்படி செல்லாது, அது ஒரு மோசடி ஆவணம். 1ஆம் பிரதிவாதி 4ஆம் பிரதிவாதிகிட்ட இருந்து கிரையம் பெற்றதாக சொன்ன பிறகு இந்த டிஸ்பியூட் சொத்தை 5/9/2007 2ஆம் பிரதிவாதிக்கு ஆதரவாக ஒரு செட்டில்மெண்ட்டு எழுதி வச்சிட்டாரு. 1ஆம் பிரதிவாதி பத்திரமே செல்லாது, அதனால் அதன் அடிப்படையில் 2ஆம் பிரதிவாதிக்கு அவர் கொடுத்திருக்கும் செட்டில்மெண்ட்டும் செல்லாது. 2 டாக்குமெண்ட்டும் சட்டப்படி செல்லாத ஆவணங்கள். தற்போது அந்த செல்லாத ஆவணங்களை பயன்படுத்தி என் அனுபவத்திற்கு இடையூறு செய்யவும் சொத்தை மேற்கொண்டு வில்லங்கம் செய்யவும் முயற்சி பண்ணுறாங்க. அதனால் பாதிக்கப்பட்ட நான் காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன். என் புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை.
அதனால் இந்த வழக்கில் கண்ட 2 பி ஷெட்யூல் சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு அறிவிக்கணும். 1ஆம் பிரதிவாதியின் கிரையப்பத்திரத்தை செல்லாதுன்னு அறிவிக்கணும். 2ஆம் பிரதிவாதியின் செட்டில்மெண்ட் ஆவணத்தை செல்லாதுன்னு அறிவிக்கணும். என்னுடைய வழக்கு சொத்திற்கு இந்த பிரதிவாதிகள் எவ்வித இடைஞ்சலும் செய்யக்கூடாதுன்னு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் வேணும். அதே நேரத்தில் சொத்தை விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க. அப்போ வாதியினுடைய பிளைண்ட்ல இருந்து நம்மளால் என்ன புரிஞ்சுக்கிட முடியுதுன்னா, சொத்து 4வது பிரதிவாதிக்கு பாத்தியப்பட்டது. அவருக்கு 4 பிளாட் இருக்குது. 1ஆம் நம்பர் பிளாட்டையும் 4ஆம் நம்பர் பிளாட்டையும் வாதி 4வது பிரதிவாதிக்கிட்ட இருந்து கிரையை வாங்கிட்டாரு. 2ஆம் நம்பர் பிளாட்டை 1ஆம் பிரதிவாதி 4ஆம் பிரதிவாதிக்கிட்ட இருந்து கிரையை வாங்கிட்டார். இந்த 3ஆம் நம்பர் பிளாட்டு தான் பிரச்சனை. அதாவது 1-4 வாங்கும்போதே இந்த 3ஆம் நம்பர் பிளாட்டில் ஒரு பகுதியும் சேர்த்து வாதி கிரையை வாங்கிடுறாங்க. 3ஆம் நம்பர் பிளாட்டு முழுமையையும் யார் வாங்கிடுறா? இந்த 1ஆம் பிரதிவாதி கிரையை வாங்கிக்கிறாங்க. அதனால தான் வாதி தன்னுடைய வழக்குரையில் 2 ஷெட்யூல் காட்டுறாங்க. ஒரு ஷெட்யூலு அவங்க 1 முதல் 1ஆம் பிளாட்டும் அந்த 4ஆம் பிளாட்டும். பி ஷெட்யூல் அந்த 1-4ஆம் நம்பர் பிளாட்டில் கண்ட ஒரு பகுதி செகண்ட் ஷெட்யூல் பி ஷெட்யூல். அது இந்த 3வது பிளாட்டில் உள்ள ஒரு பகுதி. இப்போ இந்த வழக்கிற்கு 1 முதல் 3 பிரதிவாதிகள் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. அவங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாதியின் வழக்கு உண்மை இல்லை. வாதியின் 14/5/2004 தேதியிட்ட கிரையப்பத்திரம் உண்மை அல்ல. வாதியினுடைய கிரையப்பத்திரத்தில் முறையான சர்வே எண் எதுவும் இல்லை. 4ஆம் பிரதிவாதிக்கிட்ட இருந்து நாங்கள் இந்த பிரச்சனைக்குரிய சொத்தை 31/5/2004 கிரையம் பெற்றுவிட்டோம். அப்படி கிரையம் பெற்ற பிறகு 2ஆம் பிரதிவாதிக்கு செட்டில்மெண்ட்டும் பண்ணிட்டோம். வாதி 4வது பிரதிவாதிக்கிட்ட இருந்து 9/6/2004 தான் கிரையம் வாங்கியிருக்காரு. அன்றைய தினம்தான் இந்த டாக்குமெண்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அவருக்கு முன்பாகவே நான் 31/5/2004 வழக்கு சொத்தை கிரையம் வாங்கிட்டதுனால வாதியினுடைய கிரையப்பத்திரம் செல்லாது. ஆனால் 9/6/2004 கிரையம் வாங்கிட்டு வாதி நான் 14/5/2004 கிரையம் வாங்கிட்டதாக சொல்லி பொய்க்கட்சி பண்ணுறாரு. அதனால் என்னுடைய கிரையப்பத்திரமும் செட்டில்மெண்ட்டு தான் செல்லும், வாதியோட கிரையப்பத்திரம் செல்லாது. ஏன்னா வாதி ஏன் டாக்குமெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவர் டாக்குமெண்ட்டு. அதனால் வாதிக்கு எந்த பரிகாரமும் கிடைக்கக்கூடியதில்லை, தள்ளுபடி பண்ணுங்கன்றாங்க. இப்போ பிரதிவாதியினுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து நமக்கு என்ன தெரியுது? வாதி 14/5/2004 4ஆம் பிரதிவாதிக்கிட்ட இருந்து சொத்தை வாங்கிட்டேன்னு சொல்கிறது பொய். உண்மையிலேயே வாதியினுடைய டாக்குமெண்ட்டு 9/6/2004 சார்பதிவாளர் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டு அன்றைய தினம் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ வாதியினுடைய கிரையப்பத்திரம் பதிவு செய்யப்பட்ட தேதி 9/6/2004. ஆனால் நான் 31/5/2004 கிரையம் வாங்கிட்டோம். அதனால் ஏன் பத்திரம் தான் முந்தைய பத்திரம், வாதி பத்திரம் பிந்தைய பத்திரம். வாதியினுடைய ஆவணம் டபுள் டாக்குமெண்ட்டு. அதனால் வாதியினுடைய கிரையப்பத்திரம் செல்லாது, முன்பத்திரம் ஏன் பத்திரம் தான் செல்லும் அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் கட்சி பண்ணுறாங்க. எப்போதும் போல் இந்த வழக்கில் சொத்தின் உரிமையாளர் 4வது பிரதிவாதி எக்ஸ்பார்ட்டி ஆயிடுறாரு. இந்த வழக்கில் வாதி தரப்பில் 4 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க, 18 டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது. பிரதிவாதிகள் தரப்பில் 3 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க, 6 டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது. வாதி தரப்பில் 4வது பிரதிவாதியை சப்ரிஸ்டார் விசாரிக்கப்பட்டு அவர் மூலமாக நீதிமன்ற சான்றாவணமாக 4 டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது. என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் சூட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா, வாதியினுடைய கிரைய ஆவணம் செல்லாது. வாதியின் கிரையப்பத்திரத்தில் கண்டிருக்கிற அந்த 14/5/2004 அந்த தேதியானது இடைச்செருகலாக ஆவணத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. வாதியை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கிற அந்த அசல் ஆவணத்துக்கும் சார்பதிவாளர் கொண்டு வந்த அந்த நகல் ஆவணத்துக்கும் ஒத்துப்போகலை. 2க்கும் வேறுபாடு இருக்குது. ஒரு கிரைய ஆவணமானது பதிவுக்காக தாக்கல் செய்யப்பட்ட தேதியிலிருந்து தான் நடைமுறைக்கு வரும். இந்த 1ஆம் பிரதிவாதி வழக்கு சொத்தை 31/5/2004 கிரையம் பெற்றுட்டாரு. ஆனால் அந்த ஆவணம் பதிவு செய்யப்பட்ட தேதி 18/8/2004. அப்படியானால் சார்பதிவாளர் அலுவலகத்தில் இந்த 1ஆம் பிரதிவாதி தாக்கல் செஞ்ச தேதி 31/5/2004
இந்த 1ஆம் பிரதியோட கிரயப்பத்திரம் வந்து செயல்பாட்டிற்கு வந்துடும். அதற்கு அப்புறம்தான் வாதி டாக்குமெண்ட்டை போட்டிருக்காரு. அதனால் 1ஆம் பிரதிவாதியின் கிரைய ஆவணம் தான் செல்லும் அப்படிங்கிற கிரவுண்டில் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதனை எதிர்த்து வாதி முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு. முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து வாதியினுடைய வழக்கை அலோவ் பண்ணிடுறாங்க. ஆனால் கீழ்கோர்ட்டில் வந்து அந்த வாதியினுடைய டாக்குமெண்ட்டில் அந்த 14/5/2004 வந்து டேம்பர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அட்மிட் பண்ணிக்கிட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷனை காட்டி அப்பீல் அலோவ் பண்ணிடுறாங்க. அதனை எதிர்த்து 1 முதல் 3 பிரதிவாதிகள் உயர்நீதிமன்றத்தில் 2வது மேல்முறையீடு பண்ணுறாங்க. இந்த 2வது மேல்முறையீடு வர்றப்போ உயர்நீதிமன்றம் வந்து நிறைய இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. குறிப்பாக செக்ஷன் 47 விளக்கம் என்ன அப்படின்னு இஷ்யூஸும் ஃப்ரேம் பண்ணுறாங்க. இப்போ இந்த 1 முதல் 3 பிரதிவாதிகள் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னா, இந்த 1 முதல் 3 பிரதிவாதிகள் 4வது பிரதிவாதிகிட்ட இருந்து 31/5/2004 சொத்தை கிரயம் வாங்கிட்டாங்க. இந்த 1 முதல் 3 பிரதிவாதிகளின் கிரைய ஆவணமானது பதிவுக்காக சார்பதிவாளர் அலுவலகத்தில் 31/5/2004 தாக்கல் செய்யப்பட்டுச்சு. குறைவு முத்திரை காரணமாக அந்த பத்திரத்தை பெண்டிங் வச்சு சார்பதிவாளர் இறுதியாக 18/8/2004 இந்த 1ஆம் பிரதிவாதியின் டாக்குமெண்ட்டை பதிவு பண்ணிட்டார். ஆனால் இந்த வாதியினுடைய கிரயம் வந்து 9/6/2004 தான் பதிவுக்காக சார்பதிவாளர் அலுவலகத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதனால் வாதியின் கிரயத்திற்கு முன்பாகவே இந்த 1 முதல் 3 பிரதிவாதிகள் 31/5/2004 4ஆம் பிரதிவாதிகிட்ட கிரயம் பெற்றுட்டாங்க. சார்பதிவாளர்கிட்டையும் கொடுத்துட்டாங்க. சார்பதிவாளர் பெண்டிங் போட்டார். அப்படி 4ஆம் பிரதிவாதிகிட்ட இருந்து இந்த 1ஆம் பிரதிவாதி கிரைய பத்திரம் போட்ட பிறகு தான் இந்த வாதி வந்து திரும்பவும் 4ஆம் பிரதிவாதிகிட்ட இந்த வழக்கு சொத்தை கிரையம் வாங்கியிருக்காரு. அதனால் வாதியினுடைய கிரைய பத்திரம் வந்து செல்லாது. ஏற்கனவே கீழமை நீதிமன்றத்தில் அந்த வாதி கூறுகிற அந்த 14/5/2004 தேதி இடைச்செருகலாக சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சார்பதிவாளரை விசாரித்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. வாதி வந்து போலியாக ஆவணத்தை உருவாக்கியிருக்கிறாரு. அதனால் வாதிக்கு கேட்டுள்ள பரிகாரங்கள் எதுவும் அவருக்கு கிடைக்கக்கூடியதில்லை. ஆனால் கீழமை மேல்முறையீட்டு நீதிமன்றம் தவறாக ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி இந்த வாதியின் அப்பீலை அலோவ் பண்ணியிருப்பது தப்பு. அதனால் அதை செட்டசைட் பண்ணி நீங்கள் செகண்ட் அப்பீலை அலோவ் பண்ணுங்கன்னு வாதாடுறாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா, வாதி 14/5/2004 இந்த சொத்தை 4ஆம் பிரதிவாதிக்கிட்ட கிரயம் பெற்றுவிட்டார். அதனை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த 4ஆம் பிரதிவாதி 9/6/2004 தேதியில் இந்த வாதிக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு. அந்த கடிதத்தில் நான் வழக்கு சொத்தை 14/5/2004 கிரயம் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் வாதி 14/5/2004 4ஆம் பிரதிவாதிக்கிட்ட கிரயம் வாங்கிட்டாரு. அதனால் வாதியினுடைய கிரைய பத்திரம் தான் செல்லும். இந்த பிரதிவாதியினுடைய கிரைய பத்திரம் வந்து செல்லாது. 14/5/2004 கிரயம் பெற்ற வாதி அந்த ஆவணத்தை 9/6/2004 சார்பதிவாளர் அலுவலகத்தில் தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. பதிவுச்சட்டம் பிரிவு 47 மற்றும் பதிவுச்சட்டம் பிரிவு 61 படி ஒரு ஆவணம் எப்போது நிறைவேற்றப்பட்டதோ அப்போதிலிருந்து தான் செயல்பட தொடங்கும். நாங்கள் 14/5/2004 வந்து 4ஆம் பிரதிவாதிகிட்ட கிரையம் வாங்கிட்டனால அதுதான் எங்கள் கிரைய தேதி. நான் டாக்குமெண்ட்டை சப்ரிஷாஸில் பதிவு செஞ்ச தேதி வந்து 9/6/2004. ஆனால் பிரதிவாதியின் ஆவணம் பதிவு செய்யப்பட்ட தேதி 18/8/2004. அதனால் 1ஆம் பிரதிவாதியின் கிரையம் செல்லாது. இதை கன்சிடர் பண்ணி தான் கீழமை மேல்முறையீட்டு நீதிமன்றம் வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருக்காங்க. அதனால் இதில் மாற்றம் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க? ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பாக நாம் அந்த வழக்கை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். வாதியுடைய கிரைய பத்திரம் எப்போ சார்பதிவாளர் அலுவலகத்தில் தாக்கல் செய்யப்படுது அப்படின்னா 9/6/2004 தாக்கல் செய்யப்படுது. சரியா? அதே போல் 1ஆவது பிரதிவாதியின் கிரையாவணம் எப்போது சார்பதிவாளர் அலுவலகத்தில் தாக்கல் செய்யப்படுது?
31/5/2004 தாக்கல் செய்யப்படுது. ஆனால் பதிவு செய்யப்படுகிறது 18/8/2004. வாதி 9/6/2004 சார்பதிவாளர் டாக்குமெண்ட்டை தாக்கல் பண்ணி அன்றைய தினமே அதை பதிவு செய்து விட்டாங்க. அப்போ பதிவு தேதி 9/6/2004 யாருக்கு? வாதிக்கு. ஆனால் 1ஆம் பிரதிவாதி எப்போ சார்பதிவாளத்தில் ஆவணத்தை தாக்கல் பண்ணுறாரு? 31/5/2004 தாக்கல் பண்ணுறாரு. ஆனால் அதை பதிவு பண்ணலை. சப்ரிஷா அது பெண்டிங் போட்டுருந்தார், ஸ்டாம்ப் டியூட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்லி. பிற்பாடு அதை எல்லாம் சரி செஞ்ச பிறகு 18/8/2004 பதிவு பண்ணிடுறாங்க. அப்போ வாதியின் ஆவணம் பதிவு செய்யப்பட்ட தேதி 9/6/2004. பிரதிவாதியின் ஆவணம் பதிவு செய்யப்பட்ட தேதி 18/8/2004. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, 1ஆம் பிரதிவாதி ஆவணத்தை எப்போ சார்பதிவாளத்தில் கொடுத்துட்றாரு? 31/5/2004 கொடுத்துட்றாரு. அதாவது வாதியின் கிரைப்பத்திற்கு முன்பாக அவர் உள்ள சப்ரிஷாதுக்குள்ளே கொடுத்துட்டார். இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க? வழக்கில் கண்ட பிரச்சனைக்குரிய சொத்து 4ஆம் பிரதிவாதிக்கு சொந்தமானது அப்படிங்கிறதுல பிரச்சனை இல்லை. இந்த 4ஆம் பிரதிவாதி அவருக்குரிய நிலத்தை 4 பிளாட்டுகளாக மாற்றி அதில் 1 மற்றும் 4ஆம் நம்பர் பிளாட்டுகளை வாதிக்கு கிரயம் கொடுத்துருக்கிறார். 2ஆம் நம்பர் பிளாட்டை 3ஆவது பிரதிவாதிக்கு கிரயம் கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த வழக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை 3ஆம் நம்பர் பிளாட்டு பற்றியது. பிளாட் எண் 3இன் மொத்த பரப்பளவு 1993 சதுரடி. இதில் வாதி 967 சதுரடியை 14/5/2004 நான் 4ஆம் பிரதிவாதிகிட்ட இருந்து கிரயம் பெற்று விட்டதாக கூறுகிறார். ஆனால் 1ஆம் பிரதிவாதி 1993 சதுரடியையும் 4ஆம் பிரதிவாதிகிட்ட இருந்து 31/5/2004 நான் கிரயம் பெற்றுட்டேன். அப்படி கிரயம் பெற்ற பிறகு நான் 2ஆம் பிரதிவாதிக்கு 5/9/2007 செட்டில்மெண்ட் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். பதிவு சட்டம் பிரிவு 47 ஆனது ஒரு ஆவணம் எப்போது செயல்பாட்டிற்கு வரும் அப்படின்னு சொல்லுது. அந்த சட்டப்பிரிவின்படி ஒரு ஆவணத்துக்கு பதிவு தேவையில்லை அப்படின்னா அந்த ஆவணம் என்று நிறைவேற்றப்பட்டதோ அன்றைய தேதியிலிருந்து அது செயல்பாட்டுக்கு வரும். அதே சமயம் பதிவு செய்யப்பட்ட ஆவணமாக இருப்பின் அந்த ஆவணம் பதிவு செய்யப்பட்ட தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும். 1ஆம் பிரதிவாதியின் ஆவணம் 31/5/2004 சார்பதிவாளர் அலுவலகத்தில் தாக்கல் செய்யப்பட்டு பின்னர் 18/8/2004 சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் வாதியின் டாக்குமெண்ட் 9/6/2004 தேதியிலேயே சார்பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அன்றைய தினம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ 1ஆம் பிரதிவாதி என்ன சொல்கிறாரு? நான் 31/5/2004 இந்த சொத்தை கிரயம் பேசி 4ஆம் பிரதிவாதிக்கு கிரைய தொகையை கொடுத்து சொத்தை கிரயம் பெற்று பத்திரத்தை எழுதி 31/5/2004 சார்பதிவாளத்தில் கொடுத்துட்டேன். 4ஆம் பிரதிவாதி கிரைய தொகையை பெற்றுக்கொண்டு எனக்கு பத்திரத்தில் கையெழுத்து போட்டும் கொடுத்துட்டாரு. நான் அன்றைய தினம் கொடுத்துட்டேன். சப்ரிஷா அதை பெண்டிங் போட்டு ஒரு 3 மாதம் கழித்து 18/8/2004 பதிவு பண்ணியிருக்காரு. நான் 4ஆம் பிரதிவாதிகிட்ட இருந்து கிரயம் பெற்று சார்பதிவாளர் அலுவலகத்தில் டாக்குமெண்ட்டை கொடுத்த பிறகுதான் இந்த வாதி 4ஆம் பிரதிவாதிகிட்ட இருந்து திரும்பவும் ஒரு கிரயத்தை போட்டிருக்காரு. அதனால் வாதியினுடைய கிரயப்பத்திரத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை, அது செல்லாது அப்படின்னு வாதாடுறாங்க. ஆனால் இந்த வாதத்தை ஏற்க முடியாது. ஒரு ஆவணம் நிறைவேற்றப்பட்ட தேதியிலிருந்து தான் செயல்பட தொடங்கும், மாறாக பதிவு செய்யப்பட்ட தேதியிலிருந்து தொடங்காது. இங்கே 1ஆம் பிரதிவாதி 31/5/2004 4ஆம் பிரதிவாதிகிட்ட கிரயம் பேசி கிரயத்தொகையை கொடுத்து பத்திரத்தை வாங்கி அதில் 4ஆம் பிரதிவாதியின் கையெழுத்தையும் பெற்று 31/5/2004 சார்பதிவாளத்தில் கொடுத்துட்டார். அப்போ 1ஆம் பிரதிவாதிக்கும் 4ஆம் பிரதிவாதிக்கும் இடையே 31/5/2004 கிரயம் பேசி முடிச்சாச்சு. ஏன்னா அன்றைய தினமே அவர் கையெழுத்தை போட்டுட்டாரு. அது சார்பதிவாளத்தில் பதிவு செய்யப்படுற தேதி தான் 18/8/2004.
எப்போதுமே ஒரு ஆவணம் வந்து நிறைவேற்றப்பட்ட தேதியிலிருந்து தான் தொடங்கும். அப்படியானால் 1ஆம் பிரதிவாதியின் பத்திரம் வந்து 31/5/2004 இருந்தே செயல்பட தொடங்கும். 31/5/2004 அந்த 1ஆம் பிரதிவாதி கிரையை பெற்ற பிறகு தான் மீண்டும் 4ஆம் பிரதிவாதிகிட்ட இருந்து இந்த வாதி 9/6/2004 கிரையம் பெற்றிருக்கிறாரு. அதனால் வாதியினுடைய கிரையப்பத்திரம் செல்லாது, இந்த 1ஆம் பிரதிவாதியின் கிரையப்பத்திரம் தான் செல்லும். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் KJ நாதன் வெர்சஸ் மாருதி ராவ் அண்ட் அதர்ஸ் AR 1965 SC பேஜ் நம்பர் 430 அப்படிங்கிற வழக்கில் ஒரு ஆவணம் எப்போது செயல்பாட்டிற்கு வரும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக விசாரிச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கானது ஒரு அடமானம் சம்மந்தப்பட்ட வழக்கு. இந்த வழக்கில் 5/7/1947 எழுதப்பட்ட ஒரு அடமான ஆவணம் 23/6/1948 பதிவு செய்யப்படுது. இதுக்கிடையில் உரிமையாளர் 10/10/1947 வேறு ஒருவருக்கு அடமானம் வச்சிடுறாரு. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் அடமானம் போடப்பட்ட தேதி 5/7/1947, இரண்டாவதாக அடமானம் போடப்பட்ட தேதி 10/10/1947, முதல் அடமானம் பதிவு செய்யப்பட்ட தேதி 26/3/1948. அப்படியானால் ஒரு ஆவணம் நிறைவேற்றப்பட்ட தேதியிலிருந்து தான் செயல்பட தொடங்கும். 10/10/1947 தேதியை விட முதல் அடமானமான 5/7/1947 தேதி தான் மேலோங்கி நிற்கும் சொல்லி இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கிலையும் 1ஆம் பிரதிவாதியின் ஆவணம் 31/5/2004 சார்பதிவாளத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதர சம்பிரதாயங்கள் முடிக்கப்பட்ட பிறகு அந்த ஆவணமானது 18/8/2004 சார்பதிவாளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால் பதிவு சட்டம் பிரிவு 47 படி 1ஆவது பிரதிவாதியின் ஆவணம் 31/5/2004 இருந்து செயல்பட தொடங்கும். 4ஆம் பிரதிவாதி 31/5/2004 1ஆம் பிரதிவாதிகிட்ட இருந்து தொகையை பெற்றுக்கொண்டு 31/5/2004 பத்திரத்தை நிறைவேற்றிய பின்னர் தான் வாதிக்கு 9/6/2004 சொத்தை வித்திருக்காரு. சொத்துரிமை மாற்று சட்டம் பிரிவு 54, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் பிரிவு 47 படி 31/5/2004 தேதியிட்ட 1ஆம் பிரதிவாதியின் கிரையம் தான் செல்லும். 1ஆம் பிரதிவாதிக்கு கிரையம் கொடுத்த பிறகு மீண்டும் மறுகிரையம் கொடுப்பதற்கு 4ஆவது பிரதிவாதிக்கு எந்த உரிமையும் இல்லை. அதனால் 4ஆவது பிரதிவாதியின் கிரையம் செல்லாது. ஏற்கனவே 14/5/2004 நான் சொத்தை கிரையம் வாங்கிட்டேன் அப்படிங்கிறத கீழமை நீதிமன்றங்கள் ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளலை. அந்த தேதியானது இடைச்சிறுகளாக சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நாங்களும் அந்த அசல் டாக்குமெண்ட்டை நீதிமன்றத்துக்கு வர வச்சு பார்த்தோம். அப்படி பார்த்ததுலேயே வெளிப்படையாக தெரியுது 14/5/2004 அப்படிங்கிறது இடைச்சிறுகளாக சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதனால் வாதி வந்து தூய கரங்களுடன் நீதிமன்றத்தை அணுகலை. வாதியினுடைய கிரையப்பத்திர தேதி 9/6/2004 தான். ஆனால் 1ஆம் பிரதிவாதியுடைய கிரையப்பத்திரம் 31/5/2004. அதனால் 1ஆம் பிரதிவாதியின் கிரையம் தான் செல்லும். இந்த வாதியினுடைய கிரையப்பத்திரம் செல்லாதுன்னு சொல்லி செகண்ட் அப்பீல் அலோவ் பண்ணி உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ இந்த வழக்குலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும்? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வாதியினுடைய கிரைய தேதி 9/6/2004 அன்றைய தினமே சார்பதிவாளர்களுக்கு கொடுத்து அன்றைய தினமே பதிவு செய்து விடுகிறார். ஆனால் அந்த பத்திரத்தில் ஒரு இடைச்செருகல் போடுறாங்க. எப்படி போடுறாங்க? 14/5/2004 சொத்தை கிரையம் பெற்ற மாதிரி ஒரு இடைச்செருகலை செய்கிறாங்க. அது வந்து இடைச்செருகல் தான் அப்படின்னு நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு விடுகிறது. அதாவது வாதியினுடைய அசல் ஆவணத்தையும் சார்பதிவாளர் அலுவலகத்தில் கோர்வை செஞ்சுருக்கிற அந்த நகலையும் கொண்டு வந்து ஒப்பிட்டு பார்த்து இடைச்செருகல் தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போது 14/5/2004 நம்ம மறந்துடணும். வாதியினுடைய கிரை தேதி என்ன? 9/6/2004. என்னைக்கு பதிவு செய்யப்படுது? அன்றைய தினமே பதிவு செய்யப்படுது. இப்போது 1ஆம் பிரதிவாதியின் கிரைப்பத்திர தேதி என்ன? 31/5/2004. அன்றைய தினம் ஒரு சார்பதிவாளத்தில் கொடுத்துட்றாரு. ஆனால் டாக்குமெண்ட்டை பெண்டிங் போட்டு 18/8/2004 பண்ணுறாங்க. இப்போது ஒரு ஆவணமானது எப்போது செயல்பாட்டிற்கு வரும்? ஒரு ஆவணம் எப்போது இரு நபர்களுக்கிடையே நிறைவேற்றப்பட்டதோ அந்த தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும். இங்கே நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன? 4ஆம் பிரதிவாதி 1ஆம் பிரதிவாதிக்கு பத்திரத்தை எழுதி கொடுத்த தேதி 31/5/2004. அதுதான் நிறைவேற்றப்பட்ட தேதி. வாதியினுடைய பத்திரம் 9/6/2004. அப்போ எது முந்தைய ஆவணம்? 1ஆம் பிரதிவாதியின் பத்திரம் தான் முந்தைய ஆவணம். வாதியின் பத்திரம் வந்து அதுக்கு பிறகு போடப்பட்ட பத்திரம். 4ஆம் பிரதிவாதி 1ஆம் பிரதிவாதிக்கு கிரையம் கொடுத்த பிறகு அவருக்கு சொத்தில் எந்த உரிமையும் இல்லாமல் போய்விடுகிறது. பிற்பாடு வந்து வாதிக்கு கொடுத்த கிரையம் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும்? ஒரு ஆவணம் எப்போது செயல்பாட்டிற்கு வரும்? அது என்றைய தினம் நிறைவேற்றப்பட்டதோ அன்றையிலிருந்து நடைமுறைக்கு வரும்.
நீங்கள் சார்பதிவாளத்தில் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து அன்றைய தினமே பதிவு செஞ்சீங்கன்னா அன்றைய தினத்துலேருந்து நடைமுறைக்கு வரும். ஒருவேளை நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்டை பெண்டிங் போட்டுருந்தாங்க, பெண்டிங் போட்டுட்டு ஒரு 4 மாதம் கழித்து பதிவு பண்ணுறாங்கன்னா அந்த 4 மாதம் கழித்து அது பதிவுக்கு அது நடைமுறைக்கு வராது, அது செயல்பாட்டிற்கு வராது. எந்த தேதியில் வரும்? நீங்கள் எப்போ டாக்குமெண்ட்டில் கையெழுத்தை போட்டு சார்பதிவாளத்தில் கொடுத்துட்டீங்களோ அன்றைய தேதியிலேருந்து தான் நடைமுறைக்கு வரும். மற்றதெல்லாம் சப்ரிஷினருடைய சம்பிரதாயங்கள், அவர் செய்ய வேண்டியதை செஞ்சு நடைமுறைகள்லாம் பயன்படுத்தி பதிவு பண்ணுவார். ஆனால் டாக்குமெண்ட்டை கொடுத்த தேதி என்ன? 31/5/2004. அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கும்போது 2 பார்ட்டியும் கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் நிறைவேற்றப்பட்ட தேதி. அப்போ அன்றைய தேதியில் தான் நடைமுறைக்கு வரும்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் அந்த வழக்கு தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆவணம் எப்போது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட தேதியிலிருந்து வராது. அது என்று நிறைவேற்றப்பட்டதோ அன்றைய தேதியிலிருந்து செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்கிறாங்க. நான் தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.